கோடை காலத்தில் மாணவர்களை வந்து அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுங்கிறது ஒவ்வொருடைய பெற்றோருடைய கடமை. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றது வந்து கல்வியாளருடைய கடமை. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி இதுதான் வந்து குழந்தைகளுடைய விஷயம். அந்த கோடை காலத்தில் கூட அவங்க வந்து விளையாண்டுட்டு தான் வந்து இவங்களுக்கு கல்வி கற்கவே போவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்ல வரீங்க இந்த நேரத்தில் வந்து என்ன சொல்ல வரீங்க? இதில் 2 விதமாக இதை நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளாம் குழந்தையாக இருக்கும்போது, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக இப்போ நிறைய ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இப்போ சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தோன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு சாதாரண வெஜிடபிள்ஸில் என்ன சத்து இருந்ததோ அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10% சாப்பாட்டில் சத்து தான் வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் புது உணவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நியூஸில் நம்ம பார்க்குறோம், அந்த ஸ்மோக்கு பிஸ்கெட்டுன்னு சொல்லி ஒரு உணவு சாப்பிட்டு இப்போ ரொம்ப கடுமையாக அதை வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் வெளியில் வந்து தடை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு நம்ம சாப்பிட்ற முறை புது அது இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகமே ஒரே புள்ளிக்குள்ளே வந்துருச்சு. ஏதோ ஒரு உலகத்தில் இன்னொரு நாட்டில் ஏதோ ஒரு உணவு வருது அப்படின்னா அது வந்து இன்றைக்கி உடனே 1 வாரம் 10 நாளில் இங்கே இந்தியாவில் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த உணவு வருது. ஸோ அப்போ வந்து அந்த உணவு நம்ம உடலுக்கு ஒத்து வருமா? இல்லை, கோடை காலத்தில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் குளிர்ச்சியான உணவுகளை தான் வந்து உட்கொள்ளும். அதுதான் நான் சொல்ல வரேன். அது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம புது உணவுகளை சாப்பிடும்போது அதனால ஹெல்த் விஷயம் வைஸ் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தன்மை, நம்மளோட கிளைமேட்டை வந்து நம்ம எதிர்க்க முடியாத அப்படி பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்னால பிரச்சனை வருதுன்றது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு பெரிய பிரச்சனை. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த புவி வெப்பமயமாகல். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 டிகிரிக்கு மேலே நிறைய மாவட்டங்களில் வந்து வெயில் கடுமையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது தகுந்த மாதிரி நம்ம உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். சத்தான உணவுகள் வந்து நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளுக்கு இருந்த சேலஞ்சை விட இன்றைக்கி சூழ்நிலையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சேலஞ்சாக தான் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு சார் சொன்ன மாதிரி பழைய சோறு. இப்போ நிறைய ஹோட்டல்ஸில் நான் அண்ணா நகரில் இருக்கோம். அண்ணா நகர் மாதிரியான ஹோட்டல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பங்களி, பழைய சோறுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அண்ணா நகர் டவரில் போனீங்க அப்படின்னா பாரம்பரிய உணவுகள் நிறைய இருக்குது. ஸோ பாரம்பரிய உணவு அதை சாப்பிட்றது வந்து நமக்கு ஏதோ ஒரு புதுமையான விஷயம், அது ஒரு கௌரவம் இல்லாத ஒரு விஷயங்கிற மனநிலை நம்மளுக்கு வந்து முதல்ல மாறணும். பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிடுவோம். ஸோ வெள்ளை பூசணிக்காய் ஆஷ்கார்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவ்வளோ அற்புதமான ஒரு உணவு. அந்தந்த சீசனில் கிடைக்கிற உணவு வந்து ரொம்ப முக்கியம். விட்டமின் முக்கியம், உணவு முக்கியம். ஸோ மாணவர்கள் வந்து இப்போ சாப்பிடும்போது அதே மாதிரி வெயிலில் விளையாடணும். அதர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்கிறோம். அகாடமிக்கு அகாடமிக்குன்னு நம்ம சொல்கிறோம். அகாடமிக்னா அந்த மாதிரி எழுதி போட்டு பாடம் படிக்கிறது அது மட்டும் வந்து இன்னைக்கு உலக அளவில் ஒரு மாணவர் ஜெயிக்கணும்னா அது மட்டும் நிச்சயமாக பத்தாது. ஸோ அகாடமிக்னு அகாடமிக் சார்ந்த விஷயங்கள், உடல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் சொல்கிறோம். ஸோ முதல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எந்த மாணவருக்கு நல்லா இருக்கும், அவங்களுக்கு தான் மென்டல் சைக்காலஜிக்கலாக வர சூழ்நிலையெல்லாம் அவங்களால எதிர்கொள்ள முடியும். ஸோ மென்டல் ஃபிட்னஸ். ஸோ வெயில் சூழ்நிலை இந்த மாதிரி அதிகப்படியான மழை, அதிகப்படியான வெயில் சூழ்நிலை பிரச்சனை வரும்போது மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு மொத்தம் நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம சைட்லேருந்து பெற்றோர்கள் பக்கத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஸோ என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஸோ கிராமத்தில் வளர்ந்தவங்க சார் சொன்னார், அருமையாக சொன்னார். ஸோ அவரோட காலத்துலலாம் வந்து பழைய சோறு, குளிர்ச்சியான உணவுகள், நிறைய உணவுகள் நம்மளோட பாரம்பரியத்திலே இருக்குது. ஸோ அந்த பாரம்பரியத்தை நம்ம வந்து கைவிடுறதும் ஒரு மிகப்பெரிய நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைக்கான முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ உணவு சார்ந்த விஷயங்களில் நம்ம தெளிவாக இருக்கணும். விளையாட்டு ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது விளையாடணும், ஓப்பன் ஸ்பேஸில் விளையாடணும். பொதுவாக இப்போ நீங்கள் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, மத்தியான நேரத்தில் 12 மணிக்கு வெளியில் வராதிங்கன்னு பொதுவாகவே சொல்கிறாங்க. மாணவர்களுக்கு நம்ம அதுதான் அட்வைஸ் பண்ணுறோம். உச்சி வெயிலில் விளையாடுறது இன்றைக்கி இருக்கிற புவி வெப்பமயமாகிறதுனால இப்போ அளவுக்கு அதிகமான கடுமையான வெயில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தவிர்த்துட்டு சாயந்தரங்களில் நிச்சயமாக வந்து ஒரு ஓப்பனான ஒரு இடத்துல விளையாடணும். மேலை நாடுகளில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ப்ளே பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் கூட ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அதனால் அது ஒரு ஃபிசிக்கலி ஃபிட்னஸ். ஸோ இந்த ஃபிசிக்கலாக யார் ஃபிட்னஸாக இருக்காங்க அவங்க இருக்கிறாங்களோ அவங்களால தான் வந்து மென்டலி ஃபிட்னஸாக இருக்க முடியுது. இங்கே வந்து நடக்கிற போட்டிகளை அவங்களால தான் சமாளிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். நான் தொடர்ந்து இதை அறிகுறியாக நம்ம மாணவர்களுக்கு சொல்லிடுறோம். கோடை காலத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பொதுவாகவே மாணவர் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அனைவருமே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுன்னு அரசாங்கம் டெய்லி சொல்கிறாங்க. நியூஸில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சி வெயிலில் 12 வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வர்றத முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குறைச்சிக்கணும். பொது சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய நாங்கள் தனிப்பட்ட முறையில் என்னோட சஜஷன் மற்றவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தீர்வு நோக்கி போகாதீங்க. தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இயற்கை சார்ந்து போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இயற்கை சார்ந்து நம்மளோட பாரம்பரியத்தில் நம்ம வீட்டில் நம்ம பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம்னு சொல்கிறோம். அவங்கக்கிட்ட நிறைய அவங்களே ஒரு பொக்கிஷன் தான் நம்மளுக்கு. ஸோ அவங்களோட அறிவுரைகளை நம்ம நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணோம் இந்த டைமில். கை வைத்தியம், வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், அதுக்கு பிறகு தான் ஆங்கில மருத்துவம். இந்த 5லயே எல்லாமே வந்து அடங்கிடுச்சு. உண்மை. அதுக்கு பிறகு தான் வந்து ஆங்கில மருத்துவம்ன்றது இல்லைங்களா? இதை வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த கோடை கடுமையான இந்த வெப்ப காலத்தில் அனைவரும் பின்பற்றணும். ஆமாம், நிச்சயமாக. அதை பின்பற்றினாலே வந்து பாதி விதமான எதிர்ப்புகளை நம்ம சமாளிக்கலாம். நிச்சயமாக. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவுகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரம்பரிய உணவுகள் எல்லாமே வந்துடும். ஸோ ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது இப்போ அவங்களே இப்போ ஆங்கில மருத்துவர்களே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து நீங்களே வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டியே ஒரு நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து தீர்வாக வச்சுக்கணும். அதுலேருந்து தீர்வுகளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சஜஷனாக இருக்குது. நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.